நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 983வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கலியுக ராமர் சீதை. இது படம் காமிக்கிறேன். இதை எவரிபடி இம்மீடியட்லி சே ராமா சீதா சொல்லிடுவேன். ஆனால் இது வாட் இட் ஷோஸ்னா, இந்த ஹஸ்பண்டுக்கு ரிலேஷன்ஷிப் ஒருவனுக்கு ஒருத்தி அது மாதிரி இருந்து ஹஸ்பண்ட் எங்கே போனாரோ கூட வந்தாகும். சீத்தை காட்டுக்கு போகும்போது ராமரை தான் காட்டுக்கு 16 வருஷம் அமிச்சா தவிர சீத்தையை போக சொல்ல. பட் சீத்தை வந்து ஆனர் ஓன் ஷிவென்ட்டு இது லக்ஷ்மணனும் கூட வந்துட்டான், தம்பியை வந்துட்டான், ஊர்மலையை விட்டுட்டோம். ஸோ இது வந்து ராமாயணம் நமக்கு தெரியும், எவரிபடி நோஸ் இன் இண்டியா. ஸோ கமிங் டு தி சப்ஜெக்ட். இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, கலியுக ராமர். I will show you a picture of an old man and his wife. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் பாருங்க. இந்த பெண்மணிக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவர் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒரு வண்டி வச்சுட்டு இருக்காவ. பட் தே ஆர் வாக்கிங். நல்லா பார்த்தோங்க. இவாளை பற்றி நம்ம எதுக்கு நான் பேசுகிறேன்னு இன்னைக்கு ஈவினிங் ஐ காட் அ மெசேஜ். திரு மீனாட்சி சுந்தரம் எங்கள் கோவிலில் பழைய தலைவராக இருந்தவர். அவர் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டார். ஹீ ஒன்லி ஃபார்வர்டு த மெசேஜ் டு த டெம்பிள் என் திருமால முருகன் ஆலயம் குரூப்னு இருக்கு. அதில் வந்து இதை பார்த்துட்டு ஐ வாஸ் ஸ்பெல் பவுண்ட் ஆகிட்டேன். நான் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு என்ன செய்ய தெரியல. இப்படிலாம் இருக்கா பரமாச்சாரியா சொல்லும்போது சிம்பிளிசிட்டி டு த கோர். சன்னியாசியிலேயே வந்து எல்லாம் திறந்தவராக இருந்தவர் இவர். ஜனங்க வந்து நம்ம நினைச்சிருக்கோம், ஒவ்வொருத்தர் இந்த ரீல்ஸ் போடுற, இன்ஸ்டாகிராமில் சொல்லிக்கிறா, பெருசாக ஒரு சின்ன ஒரு ஆற்று வேலையை பண்ணுறதுக்கே 10 பேர்கிட்ட காமிக்கிட்டான், டான் காமிக்கிறா ஒருத்தரும். ஐ ஹவ் டன் திஸ், போய் தண்ணி ஊற்றினேன், வீடை பெருக்கிறேன்றது. ஆனால் நீ வேலை பண்ணுறதோட காண்ப போகுது ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த பீப்புள் ஆர் வெரி மச் ஈகோயிஸ்டுக்கு. அந்த என்ன சொல்கிறது, அவ்வளோவா ஜனங்க வந்து இந்த நாணயம், நேர்மை, பணிவு, ஈகோ இல்லாமை எல்லாமே போயாச்சு ஜனங்க கிட்டது. பெரியவாளை பார்த்தா அந்த காலத்தில் இவாள சொல்லுவார், இந்த ராதேகிருஷ்ணா மட்டும் இல்லை, ராதேகிருஷ்ணா அப்படின்வார். நம சிவாயா சில பேர், சிவாய நமகன் சொல்லிக்கிறார் சில பேர், ராம் அப்படின்வார் கட்டுறாமேர் அரியத்துறையில். இதெல்லாம் வந்து பேட் ஹவு தே பிஹேவ். அது பார்த்தானா பூஜ்ய மாதாருக்கு இப்படி சொல்கிறவா எல்லாம் பாதி பேர் பார்த்தாச்சு. நான் பேசுறது மட்டும் வக்கனையே அதெல்லாம் சொல்கிறேன். எப்பேற்பட்ட சிம்பிள் பீப்புள் தெரியுமா. இவளை பற்றி பார்த்தா திரும்பியும் காமிக்கிற அந்த ஃபோட்டோவை இதை பார்த்தா உங்களுக்கு அழுகையே வந்துடும். இவளை பார்த்தா என்ன நினச்சிட்டுப்பேன், சாதாரண கிராமத்து ஜனங்க, படிப்பறிவே இல்லை, அதான் நினச்சிட்டுப்பேன். நீங்கள் எப்படி ஹவு இட் ஹேப்பன்ஸு. இந்த டாபிக் எப்படி வந்ததுன்னா, கலியுக ராமன் சீதா. யூ ஆல் வெல் பி சர்ப்ரைஸ்ட் when you read the story. ராமன் சீதா ஆஃப் த கலியுகா. திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் 12th June 2020 நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, a local resident noticed, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, an aged couple looking distressed walking on the highway at noon on the hot summer day near Kopargaon, near a small town in Maharashtra, Ahmednagar district. As a matter of courtesy, அந்த கிராமத்து அந்த இதில் இருக்கிறவர், அந்த ஊரில் இருக்கிறவர் கேட்குறாரு, உனக்கு மத்தியானம் வேலையாக இருக்க, ஒரு கொளுத்துறது வெயில், இந்த மாதிரி வெயில் நடந்து போயிட்டு இருக்காங்க 2 பேரும், உனக்கு சாப்பாடுக்கு பாடு தேவையான? இல்லை வேண்டாம், நாங்கள் சாப்பிட்டாச்சு இருக்கேன். சரி தண்ணி வேணுமான்னு வேணான்றா. பணம் கொடுத்தார், அதை ரிஃப்யூஸ் பண்ணிடுறா, வேணான்றா. ஸோ as a matter of courtesy, he asked them for food, which they politely declined. He then offered them
some money. This offer was also refused. Then he inquired as to why they were walking like this on the summer. The man then started narrating the story. He said that they had walked around 2,200 kilometers till that day. 2200 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கிறது வரைக்கும் அப்படின்றாவ. So, and they are returning to the native place, Dwaraka and Gujarat. குஜராத்துக்கு போய் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கா, they are going to Dwaraka. நாங்கள் துவாரகாவுக்கு போயிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டு கொண்டா. He further said that about a year back, he had become nearly blind. திடீர்னு 2 கண்ணு போயிடுச்சு அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. The expert doctors had given up all hopes and refused to do any surgery. However, his mother had lots of hopes and had convinced the doctor to carry out the operation. அவள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி இருந்தவ. எப்படி பண்ணுங்க பரவாயில்ல, என் பிள்ளை கண்ணு வந்துடும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், சாமிகிட்ட வேண்டுதல் நான் வைக்கிறேன்றாவோ சொல்லி to carry out the operation. Come whatever baby. The doctor agreed and did the surgery. His mother, in the meantime, had prayed at the Sri Krishna temple and had vowed that her son would do a padayatra to Tirupati Balaji. துவாரகையிலேருந்து திருப்பதிக்கு நடந்து வருவான்னு வேண்டின்னு இருக்கா அந்த அம்மா. இவரோட அம்மா, இவருக்கே வயசாக இருக்க, இவரோட அம்மா நம்ம வேண்டின்ட்டா. ஸோ அண்ட் பந்தர்பூர், இந்த பாண்டன் அங்கே இருக்கார் இல்லையா அங்கே, அண்ட் பேக் டு துவாரகா. இஃப் த ஆப்ரேஷன் பிகம்ஸ் சக்ஸஸ்ஃபுல், ஆஸ் த ஆப்ரேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், ஹி வாஸ் ஃபுல்ஃபில்லிங் ஹிஸ் மதர்ஸ் ஓ. ஸோ ஹி வாஸ், அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுமே, இது வந்து வேண்டுதல் ஆச்சே. எங்கள் காலத்தில் ஐவின்னு ஒரு பெண்ணு வேலை பார்க்குறா 20 வருஷமாக. அவன் மதம் திடீர்னு நினச்சிருந்தோம், இது என்னவோ காத்தாலையும் சாயந்தரம் பட்டு பயக்கம் போட்டு விழுந்து தொலைக்க போகிறீங்கன்னா கேட்க மாட்டாவா. இல்லை வேணாம் சார், செவ்வாய்க்கிழமை வேண்டாம் மாமா, என்னை சாப்பாடு வைக்காது உங்க அப்படிங்குவோ. அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க, when inquired about his wife, he said that she insisted on joining him in the mission so that she would cook food for him and look after his well-being. Both அப்படியே எனக்கு வச்சுக்கிறது, நானும் போகிறேன்னு சீத்தையாட்டம் அவளும் கிளம்பிட்டா. Both of them were talking either in Hindi or English, but very polished வேலை, ரொம்ப அழகாக பேசுகிறாவா. ஆனால் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கா அவள். So the gentleman inquired about the education. On hearing the reply, he was absolutely stunned. என்ன எஜுகேஷன் பாருங்கள் வாழ்க்கை. The man had completed his doctorate in astronomy from Oxford University, London, and his wife also completed a doctorate in psychology from the same university in London. There was no pride in the talk at all. They were very close acquaintance to Dr. C. Ragarajan, ex-RBI governor, and also late Kalpana Chawla, astronaut, who died in the unfortunate accident during the space mission. The couple was donating their monthly pension to a NGO for the blind people welfare. இதுவும் பண்ணுறா, இவளோட பென்ஷனுக்கு அது ஹெல்ப்பிங் இவர் கொடுத்துட்ருக்கா. A man just to honor his mother's vow had become a Ram, and his wife accompanied like Sita in this Kali Yuga. They were walking more than 3 months, 3 மாதம் நடந்துட்டுருக்காவா, and would walk further for a month to reach their native place in Dwaraka. Ego of any person would drop dead listening to such unusual stories in real life. இது வந்து நம்ம இந்தியாவில் இந்த மகாராஷ்டிராவில் நடந்த இன்சிடென்ட்டு, பட் தே பிலாங்ஸ் டு குஜராத். அவர் பேர் என்னென்னா டாக்டர் தேவ் உபாத்யாயா. உபாத்யாயானது இந்த பாடம் சொல்லி தருவா. அதே மாதிரி அந்த அம்மா பேர் டாக்டர் சரோஜ் உபாத்யாயா. இவர் 2 பேர் ஹைலி குவாலிஃபைட் பர்சன். எவ்வளோ சிம்பிளாக இருக்கா பாருங்க. ஆனால் இப்போ இருக்க ஜனங்க பாருங்கள், அழுட்டுறது இங்கே ஒன்று இந்த ஒரு புண்ணாக்கு இருக்காது படிக்க. சாதாரண ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலே என்னவோ விக்டோரியா மகாராணியோட நினச்சிக்கிறாவோ.
அவன் பார்த்தானே மற்றவாய்கள்லாம் அடிமுட்டாள் மாதிரி நினச்சிப்பான். இப்படி தான் இருக்கா ஜனங்க. ஆனால் இந்த மாதிரி ஜனங்களும் இருக்கா. அதனால தான் மழை பெய்யுறது நாட்டில். எவ்வளோ சிம்பிளாக அம்மா சொன்னால் சொல்லிட்டு இப்போ நம்ம பிராமண ஜாதியில் கேடுகட்டதை பண்ணுற அப்பா அம்மா கொண்டு ஓல்டேஜ் ஹோம் போட்டுடுறா. நிறைய கல்யாணத்தில் பார்க்குறேனே, பொண்ணு பார்க்கறது வரும்போதே பொண்ணு சொல்கிறது அப்பாத்தில் வந்து இப்போ அப்பா அம்மா மாமனார் மாமியார் ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளான்றது. ஹால்னால் தேர் அலையு, வால்னா தேர் அபோ. அந்த மாதிரி இருக்கா. அதாவது பிஹேவியர் பேட்டர்ன்றது எப்படியெல்லாம் அந்த மனுஷன் வந்து இப்படி சிம்பிளிசிட்டி கோர் வரணும், அது வரணும். அந்த பணிவு வரணும். என்ன தான் படித்தோம், என்ன தான் இது நாலேஜ் கெயின் பண்ணால் கூட அந்த பணிவு இல்லைன்னா அவுட்டு லைஃபு. இவளை பார்த்தா அவளுக்கு அப்படி கணத்தை கூடி நமஸ்காரம் பண்ணலாம், ரோட்லேயே பண்ணலாம். அதுக்கு அவளுக்கு பாருங்கள், அவரை பார்த்தா எப்படி இருக்கு, இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அவர். அந்த அம்மாவும் பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. 2 பேரும் 2 டாக்டர், அஸ்ட்ரானமி டாக்டர், சைக்காலஜி டாக்டர். ஒத்துப்பாள கலியுக ராமா சீதா இதெல்லாம் சொன்னேன் நான். ஜனங்க பிஹேவியர் மாற்றிக்கணும், ரிக்குவயர்மெண்ட்ஸை குறைச்சிக்கணும். எது நெசசரியோ அது மட்டும் தான் வச்சுக்கணும் வாழ்க்கையில். அவரை பார்த்தா டாக்டர் தெரியுதா பாருங்க. அவள் ஜஸ்ட் ஷேரிங் தி இன்ஃபர்மேஷன். ராகப்பிரியா டெல்லியில் இருக்கா அந்த பொண்ணு. அவள் சொல்லி மாஞ்சி போவா சில விஷயங்கள்லாம் அவன் என்கிட்ட. அம்மா இது எப்படிம்மா இப்பெல்லாம் இருக்கா ஜனங்க இருக்கா. அதனால தான் கலியுகத்தில் மழை பெய்யறது, நல்லதெல்லாம் நடக்கிறது. இதில் வந்து இன்னொரு ஐ வாண்ட் டு சே, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாலாம் விட வட இந்தியாவில் பீகார் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது, உத்தரப்பிரதேஷ்லாம் போகும்போது அவள்லாம் வந்து வெரி சிம்பிள் பீப்புள். சாதாரண சுடிதார் போட்டிருக்கா, இல்லைனா ஒரு இதுவாட்டம் போட்டிருக்கா, டோட்டல் கவரேஜ் ஆகிற மாதிரி பெரிய பெரிய கூடையில் சாமான்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் குழுவாக எல்லாம் எடுத்துன்னு இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறது பார்த்தா எவ்வளோ நடந்தே போகிறான் மணிக்கணக்கில். இன்றைக்கி சாயந்தரம் கூட விவேக் சர்வேஸ்வரன் பேசும்போது சொன்னார் வேறு, இந்த நான் வந்து 2-3 இடத்துல தப்பாக சொல்லிட்டேன் நான். 1300 கிலோமீட்டர், ஆக்சுவலாக 3500 கிலோமீட்டர் வருது. நர்மதா பரிக்கிரமம் வந்தால் சுற்றி வரத்துக்கு மொத்தம் அப்படி போயிட்டு இப்படி வரணும் இல்லையா திருப்பியும். தே ஷுட் ரீச் தட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. 3500 மோர் தென் 3000 கிலோமீட்டர்ஸ் வருது அது நர்மதா பரிக்கிரமம். அப்படிலாம் பண்ணுறவா இருக்கா ஈவன் டுடே. ஏன்னா அங்கெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஜனங்களாட்டம் நம்ம அந்த மாதிரி சின்சியராக பண்ணவே முடியாது. இங்கே கிராமாந்திரத்தில் தமிழ்நாட்டில் பண்ணுறா சில பேர். நான் கூட இங்கே திருவள்ளிக்கடிலாம் கிளம்பி சிறுவாபுரி இங்கே இருக்குது 30-40 கிலோமீட்டருக்குள்ளே. அது மெட்ராஸ்லேருந்து போனால் 30 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். நான் அரியத்துறையே குளத்தூர்லேருந்து 32 கிலோமீட்டர் இந்த அந்த வீடு எனக்கு. அதுக்கு போகிறதுக்கே காரில் போயிட்டு வந்து கஷ்டப்படுறோம் நம்ம. இவெல்லாம் பாருங்கள், திருப்பதிக்கு நடந்து போகிறா நம்ம ஊரில். ஆனால் நர்மதா பரிக்கிரமம்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடக்கணும், பல மாதங்கள் ஆகும் ஆற்றுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. ஸோ என்ன ரிக்வயர்மெண்ட் என்ன தேவையோ அது மட்டும் வச்சுட்டு பண்ணுவா. அவள் தான் அவளோட ஃபுட்டு ரொம்ப ஈஸியாச்சே. ஒன்று பரமாச்சாரியே சொல்கிறாரு, நார்த் இண்டியன் ஃபுட் இஸ் ஈஸி டு ப்ரிப்பேர். இந்த கோதுமை இருந்தால் டக்கு டக்குன்னு கொஞ்சம் லைட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு தட்டி ஒரு சொல்லி கிள்ளி வச்சு அது மேலே அப்படியே வாட்டி எடுத்துன்னு போயிடலாம். அது சுக்கா ரொட்டி ஆட்டம் ஆகிடும். அது பருப்பை பைத்தம்பருப்பு தால் வெண்ணெய் இருந்தால் போதும். தே கேன் மேக் ரொட்டி, தே கேன் ப்ரிப்பேர் த ஃபுட் ஈஸிலி. நம்மளுக்கு தான் வந்து சாதம், குழம்பு, பொரியல், கிரியல், அவியல்ன்றோம். அப்போ அது ரொம்ப ஈஸி டு கேரி ஆல்சோ. பத்து கிடையாது அதில். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறா. அது அப்பா அம்மா சொன்ன காரியங்கள்லாம் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து போகிறா பாருங்க. 2 பேருமே டாக்டரேட்டு. அம்மாக்காரி வேண்டிண்டா கண்ணுக்குன்னு சொல்லிவிட்டு அவளுடைய விஷயம் புல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. இதை படித்த உடனே ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் த பீப்புள். நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஈகோ இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி டவுன் டு த எர்த் வரணும் நம்ம. ஆனால் வந்து காரை விட்டு இறங்குறதே கஷ்டப்படுறோம் நம்ம. அப்படி தான் இருக்குது காலங்கள்.
இந்த இப்போ அந்த ஒரு 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 ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரருக்கு இதுக்கு சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அதை எடுத்து ரீல்ஸில் போட்டுடுறா. அந்த மாதிரி இருக்குது இப்போது. இவாளெல்லாம் மோசப்படாமல் பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணால் கட்டாயம் உண்டு. மறுபிரிவியே இருக்காது இவாளுக்கு. இந்த ஒரு செயலே போதும். இந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். பெரியவாளுக்கு மதிப்பு கொடுங்க. அவள்லாம் நிறைய அடிப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறா. இதுக்கு சொல்கிறேன், குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அதை தூசிட்டப்ப அதை கடத்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தப்பு. அது அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அது அந்த வருத்தம் உண்டு. இதில் எஸ்பெஷலி பிராமின் கம்யூனிட்டியை விட முதலியார் இதெல்லாம் பார்த்தா எங்கள் கோவில்லையே நான் சொல்லுவேன். நான் நிறைய குழந்தைகள் முதலியார் பாட்டி தாத்தா வந்து ஆக்ஷன் வருவா. அது பிள்ளையாட்டை கொட்டிக்கும், நமஸ்காரம் பண்ண 1.5 வயசு 2 வயசு குழந்தைகள் ஜஸ்ட் இமேஜின். பிராமண குழந்தைகள் அவ்வளோ வரதில்லை, வெரி ரேர். ஸோ அது மாதிரி நீங்கள் அப்பா அம்மா பண்ணாதான் அது பசங்களுக்கு போய் சேரும். கொஞ்சம் இப்போ தவசம்னு ஒன்று பண்ணுறோம். இப்போ எங்கள் அப்பாலாம் பண்ணி எங்கள் அம்மாவே சமைப்ப ஆளெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். பணமும் உள்ள இல்லை, வசதி இல்லை. இப்போ நான் பணம் இருக்குது, நான் ஆளை வச்சு பண்ணுறேன். பட் பண்ணணும் அதை ஸ்ரத்தாயாம். இந்த ஸ்ராத்தம்ன்றது எப்படி வருது? ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய செயல், பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பரமாச்சாரியா சொல்கிறார் அதை. இல்லைங்க நாங்கள் வந்து ராகவேந்திர மடத்தை கொண்டு கொடுத்துட்றோம். மடத்தை கொடுத்தா மடத்துக்கு அது தெரியாது, அந்த புண்ணியம் வேறு. இது வந்து பித்திருக்காரியம் நின்று போச்சுன்னு அந்த பாவம் வேறு. நல்லா புரிஞ்சுக்கிறது. ஸோ அது பண்ணணும். நம்ம அது ஒரு வருஷத்தில் அப்பா அம்மா 2 பேர் ஒருத்தர் இருக்கலாம், 2 பேரும் போயிருக்கலாம். ஸோ அது அந்த 2 நாள் காண்பி ஸ்ட்ரெயின் பண்ணால் அதனோட பலன்கள் அபரிதமாக இருக்கும். அதுவும் புரிஞ்சுக்கணும். ஸோ பெரியவாள்லாம் யோசனை பண்ணி ஓடுது பண்ணியிருக்கா அந்த காலத்தில். ஸோ இந்த பித்திரு போஜனங்கள் வந்து அவள் வந்துட்டு போகும்போது கரெக்டாக திதிவார நட்சத்திரம் மரப்பாடமாக தெரியணும். அட்லீஸ்ட் 7 தலைமுறைக்கு தரணும்னு பேர் சொல்லியிருக்கு அந்த காலத்தில். அட்லீஸ்ட் 3 தலைமுறையாக நம்ம பேர் தெரியணும். அப்பா அம்மா பேர், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா அவள் பேர் தெரியணும். பேர்னா 2 நேம் இருந்தால் அந்த நேம் இல்லை. ஷர்மா உதாரணமாக பிஆர் ராஜா, இந்த வித்யாபுத்திரன் இதெல்லாம் தனி. சந்திரசேகர் சர்மா என் பேர். அதே மாதிரி எங்கள் அப்பா பேர் ராமாமிருத ஐயர், ஸ்ரீராம சர்மான்னு பேர். அவள் அப்பா பேர் சுப்பிரமணிய சர்மான்னு பேர். அவள் அப்பா பேர் சிவசாமி சர்மான்னு பேர். ஸோ இது தெரியணும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு பசங்களுக்கு எழுதி கொடுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த தாம்பாளத்தில் கையில் பொழிஞ்சு வச்சுக்கிட்டானா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அந்த பூஜா காரியத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. அதை அந்த தட்டை இந்த சிராத்த காரியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணால் அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும் வீட்டில். இதில் இருக்குது பேர் தெரியல கூட பாரு, தப்படம் பண்ணும்போது நான் மண்டை போட்ட பிறகு பாரு அப்பா அதை சொல்லிட்டு போனோம் பசங்கள்கிட்ட. நான் இவ்வளவோ ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, அவளால் எந்த அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து அம்மா வேண்டிட்டான்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போயிருக்கா, நடந்து போயிருக்கான்னா ஜஸ்ட் இமேஜின். அதனால தான் ஐ வாண்ட் டு ஷேர் த டாபிக் வித் யூ. கலியுகத்தில் இந்த மாதிரி ஆட்களும் இருக்கா, அவளால் தான் மழையே பெய்கிறது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.